ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களிலே தனி சிறப்பு பெற்றவர். நிரம்ப ஸ்தோத்திர கிரந்தங்கள், ரகசிய நூல்கள், வேதாந்த விளக்கங்கள், வாத நூல்கள் என்று இப்படி பலவற்றையும் அந்த சுவாமி எழுதியுள்ளார். மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் சன்னிதானத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் ஸ்ரீ வேதாந்த தேசிகனையும் தற்போது சேவிக்கப் போகிறோம். இதோ வேதாந்த தேசிகனுடைய சந்நிதி. சுவாமி வீறு கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அமர்ந்த திருக்கோலம், ஓர் திருக்கையில் கிரந்தம், அதாவது புத்தகம், நூல், ஓலைச்சுவடி வடிவத்தில் வைத்திருக்கிறார். ஆச்சாரியர்களுடைய விக்கிரகத்தை நாம் தரிசிக்கும் போது அவர்களுடைய இடது திருக்கையில் ஓலைச்சுவடி ரூபத்தில் புத்தகம் இருக்கும், வலது திருக்கை உபதேச முத்திரையோடே இருக்கும். உற்சவர் வேதாந்த தேசிகனை தரிசித்துக் கொள்கிறோம். தேசிகன் என்னால் திசதி, மார்க்கம் திசதி, சன்மார்க்கத்தை, வேத மார்க்கத்தை பிரகாசப்படுத்துபவர், காட்டுபவர். இதுதான் வேதம் சொன்ன வழி, இந்த வழியில் செல்லுங்கள் என்று மார்க்கத்தை காட்டிக் கொடுப்பவர் தான் தேசிகன். ஆச்சாரியர்களைத்தான் தேசிகர்கள்னு சொல்லுவார்கள். இவருக்கு நிகமாந்த மகாதேசிகன் என்னும், வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சரியமான பட்ட பெயர்கள். வேதம் பூர்வபாகம், வேதம் கர்மத்தை பற்றி சொல்லும். வேதாந்தம் பிரம்மத்தை பற்றி கூறும். அந்த வேதாந்தத்தை முழுவதுமாக உணர்ந்து அதோடு சேர்த்து ஆழ்வார் பாசுரங்களால் விளக்கம் பெற்று இருந்தவர் வேதாந்த தேசிகன். பக்கத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சன்னிதானம். இதோ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் முதலான ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள். மேலே தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார், இறுதியான ஆழ்வார் வரை அனைவரும் உள்ளார்கள். தலைவரான சுவாமி நம்மாழ்வார். இப்படி ஆழ்வார்களையெல்லாம் தரிசித்தோம், ஆச்சாரியர்களை தரிசித்தோம். தனித்து பெரிய நம்பிகளையும் ராமானுஜரையும் வேறொரு சன்னிதானத்தில் சேவித்துக் கொண்டோம். பெரிய நம்பிகள் இந்த இடத்தில்தான் மகிழமரத்தின் அடியில் ராமானுஜருடைய வலது செவியில் மந்திரங்களை உபதேசித்தார். மந்திரங்களுக்குள் ரத்தனம்னு போற்றப்படுவது துவய மகாமந்திரம். அதில் 2 வரிகள் உண்டு. முதல் வரியால் திருமாலுடைய திருவடிகளை சரணமாக பற்றுவது, இரண்டாவது வரியால் அதே திருவடிகளில் தொண்டு புரிவதை வேண்டுவது. இந்த 2ஐயும் சொல்லுவதுதான் துவயம். துவயம்னா 2 அல்லவா? துவயம்ங்கிறது துவய உபனிஷத்திலேந்து வந்தது. திருமந்திரம்ங்கிறது 8 எழுத்து மந்திரம், அதைவிட சிறந்தது. அதையும் விளக்கக்கூடியது துவய மகாமந்திரம். அந்த துவயத்தை வாய்வோயாமல் சொல்லிக் கொண்டிருந்தால் எந்த ஆபத்தும் வாராது, எந்த வியாதியும் பிடுங்காது, எந்த குழப்பமும் இராது. ஞானம் மலரும், வைராக்கியம் மலரும், மோட்சத்தில் விருப்பமே வளரும். இது இத்தனை உயர்த்தி வாய்ந்த இந்த துவயம் நம் கைக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆச்சாரியனை பற்றி பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். இதை கண்டிப்பா நாம் எல்லாரும் மனசுல வாங்கி கொள்ள வேண்டும். ராமானுஜருடைய சம்பந்தம் பெற வேணும். இப்ப சமீபத்தில் 2017ஆம் ஆண்டு அவர் அவதரித்த 1000 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. அந்த சமயத்தில் லட்சக்கணக்கான பேர் ராமானுஜ சம்பந்தம் பெற வேண்டும், அதனால் கண்டிப்பா முக்தி அடைய வேண்டும், வைகுந்த பிராப்தி வேணுங்கிறதுல உறுதியோடு உள்ளார்கள். இந்த பிறவிக்கு அடுத்த பிறவி எடுக்கக்கூடாது, போதும் முக்தி அடையணும். இந்த ஆசை ஆருக்கு இருந்தாலும் அவர்கள் எங்கும் இருக்கலாம், எங்கும் பிறந்திருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், நகரத்தில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் அது தாராளமா நடக்கும். இன்னாரா பிறந்திருக்கணும், இணையாரா பிறந்திருக்கணுங்கிற தேவையில்லை, நிச்சயமா நடக்கும். அதுக்கு சாட்சி தான் இங்க நடந்த பஞ்சசம்ஸ்காரம். அதனால எத்தனையோ பேர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை அடைந்து அவர்கள் மூலம் சங்க சக்கர பொறி ஒத்திக் கொள்ளுகிறார்கள்.
இது எல்லாத்தையும் ராமானுஜருக்கே ஏற்படுத்தி வைத்த பெரிய நம்பிகள் போற்றுதற்குரியவர். நாளை மதுராந்தகத்தில் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களுக்கும் முக்கியமான ஸ்தானம். அதனாலதான் திரும்ப விண்ணப்பம் செய்தேன், அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம். இனிமேல் ராமச்சந்திரனை சேவிக்க வேண்டும், திருமஞ்சனை சேவிக்க போறோம். நன்னா மனசு வயறு கண்ணு எல்லாத்தையும் காலியா வச்சு காத்துருங்கோ. அங்க திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே நிறைய பிரசாதம் கொடுத்தார்கள். ஆனா இதன் மூலம் உங்க வயத்துக்கு அந்த பிரசாதம் வராது. ஆனா செவி மூலம் ராம அனுபவம்ங்கிற பிரசாதம் கிட்டும். இனி அடுத்த சர்க்கத்தை பார்ப்போம். 37வது சர்க்கம். குரங்கு சேனை அனைத்தும் வரத் தொடங்கிற்று. நாற்புறமும் தூதர்கள் போனார்கள். எங்கெங்க எந்தெந்த மலை முகட்டல குரங்குகள் இருப்பாளோ அனைவரையும் வரவழைத்தார்கள். அது கூட இல்லை, இப்போதே சுக்ரீவன் புறப்பட்டானே, ராமனை பார்ப்போம், கிளம்புவோம். அதற்கு முன்னால் ஹனுமான் ஏற்கனவே நாம தூதர்களை அனுப்பிச்சிருக்கோம், போனவர்கள் போகட்டும். இன்னும் அதை விட வேகமா போகக்கூடியவர்களை, சாமர்த்தியக்காரர்களை இப்ப மறுபடியும் அனுப்புவோம். இவர்கள் போய் ஹிமாச்சலத்திலும் சரி, விந்தியமலையிலும் சரி, கிழக்கும் தெற்கும் சரி, எந்த பக்கத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான குரங்குகளையும் கூட்டின்னு வரட்டும். ஏவமுக்தஸ்து சுக்ரீவஹ லக்ஷ்மணேன மகாத்மனா ஹனுமந்தம் ஸ்திதம் பார்ஷ்வே வச்சனம் சேதம் அப்ரவீத் மகேந்திர ஹிமவத் விந்திய கைலாச சிகரேஷு ச மந்தரே பாண்டு சிகரே பஞ்சசைலேஷு ஏ ஸ்திதாக. மந்தரமலையிலும் சரி, மகேந்திர மலையில், ஹிமாச்சலத்தில், விந்தியமலையில், கைலாசமலையில், மந்தரத்தில், பாண்டு சிகரத்தில், இப்படி எங்கெங்க மலைகள் உண்டோ எல்லா இடத்திலும் குரங்குகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லு. தருணாதித்ய வரண்யேஷு பிராஜமானேஷு நித்யசா பர்வதேஷு சமுத்திராந்தே பশ্চিமஸ்யாந்து ஏ திசி. கிழக்கு சமுத்திரக்கரைக்கு போம், மேற்கு சமுத்திரக்கரைக்கு போக வேண்டும், தெற்கு சமுத்திரக்கரைக்கு போக வேண்டும். ஆங்காங்கு இருக்கும் குரங்குகளை கூப்பிடும். அஞ்சனாம்புத சங்காஷாக குஞ்சரேந்திர மகௌஜசா அஞ்சனே பர்வதே செய்வ ஏவசந்தி பிளவங்கமாக. அஞ்சனமலையில் இருக்கும் குரங்குகள் பெருத்த சிங்கத்தை ஒத்த வலிமை படைத்தவர்கள், 100 யானைக்கு சமமான வலிமை உடையவர்கள். அவர்களையும் வரச்சொல். பிரேஷிதா பிரதமம் ஏச்ச மயாஜ்ஞாதா மகாஜவாக துவரணார்த்தந்து பூயஸ்துவம் சம்பிரேஷய ஹரீஸ்வரான். நாம் முன்னால் அனுப்பிச்சவர்கள் போயிட்டு இருக்கட்டும், அதற்குள் அடுத்த படையை இப்போது கிளப்பி அனுப்பு. அவர்களை விட வேகமாக போய் உடனே அழைத்து வரட்டும். ஏ பிரசக்தாச்ச காமேஷு தீர்க்கசூத்ராச்ச வானராக இகானயஸ்வ தாஞ்சீக்ரம் சர்வானேவ கபீஸ்வரான். யார் எடுத்த காரியத்தை சடக்கென முடிப்பார்களோ, சாமர்த்தியமா முடிப்பார்களோ, ராமனிடத்துல விருப்பம் இருக்கிறவாளோ அவர்கள் அனைவரையும் வந்து சேர சொல். குரங்கு கூட்டமே ராமாவதாரத்தால் பெயர் பெற்றது. இன்னைக்கும் எந்த மலைக்கு போய் நாம ஒரு குரங்க பார்த்தாலும் சட்டுன்னு எல்லாருக்கும் ஆஞ்சநேயர் அப்படின்னு தான் ஞாபகம் வருவா. ஏதோ ஒரு குரங்க பார்த்துட்டு இருப்போம், அது நம்ம கையில இருக்கிற கண்ணாடியை பிடிங்கின்னு போயிடும், கையில இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கின்னு போ. ஆனாலும் ஆஞ்சநேயர் பிடிங்கின்னு போயிட்டார், நம்ம ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுருக்க இல்லையோ. அந்த அளவுக்கு அந்த ஆஞ்சநேயரோட தொடர்பு. யாரு இப்ப சுக்ரீவன் பிடிங்கின்னு போயிட்டார்னு சொல்றதில்லை. ஆஞ்சநேயர் எதையானு பிடிங்கின்னு போவரா? ஒரு நாளும் மாட்டார். அவர் வியாக்கரணம் கற்ற பண்டிதர், பெரும் பாட்டாளி, அவர் பாட்டுக்குன்னு பேர் எடுத்திருக்கிறவர், பெரிய வித்வான். இத்தனை எல்லாம் இருந்தா நம்ம கையில இருக்கிறது பிடிங்கின்னு போறாரா? ஆனா ஒரு குரங்க பாக்குறச்சே ஏன் இந்த மாதிரி தெரியுமா சொல்றோம்? அவ்வளவு அன்பு. இன்னைக்கு அந்த குரங்க ஹனுமானு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர ஏதோ தனி குரங்குன்னு சொல்லுவதில்லை. என ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டு அதனால் பெயர் எடுத்தவர்கள். மிருத்யு காலோபம் அஸ்யாஜ்ஞாம் ராஜராஜஸ்ய வானராக சுக்ரீவஸ்யாயுஸ்ருத்வா சுக்ரீவ பயசங்கிதாக. சுக்ரீவனிடத்திலேருந்து ஒரு ஆணை வருதுன்னு கேட்டாலே எல்லாருக்கும் நடுக்கமா. ஏன்னா சுக்ரீவனுடைய ஆணைக்கு ஒரு பெருமை உண்டு. அவர் சொன்னத்தை ஒருத்தர் மீறிட்டார்னு வச்சுங்களேன், அப்ப விசாரணைக்காக கூப்பிடுவார், குற்றவாளி கூண்டில ஏத்துவார். முதல்ல தலையை வெட்டிடுவார், அப்புறம் தான் விசாரணை தொடங்கும். தலையை வெட்டினப்புறம் விசாரிச்சென்ன விசாரிக்காம என்ன? இதுதான் சுக்ரீவனுடைய வேகம். அதை கண்டே குரங்குகளுக்கெல்லாம் பயம். அப்ப செய்தி வந்ததுன்னு உடனே மொத்த பேரும் புறப்பட்டார்கள். தஸ்மின் கிரிவரே புண்ணியே யஜ்ஞோ மாகேஸ்வர புரா தேவீரா ஹிமவச்சைலே ததிருஜுஸ்தம் மகாத்ருதம். பெருத்த மலையான ஹிமாச்சலம். அந்த ஹிமாச்சலத்தில் ஓரிடத்தில் வடதேசத்து குரங்குகள் எல்லாம் கூடினார்கள். அங்கே மாகேஸ்வரம் என்று பெயர் பெற்ற ஒரு யாகம் நடந்த இடம். அந்த இடத்தில் அந்த யாகத்தினுடைய அன்னம், அதுல சமர்ப்பிக்கப்பட்ட பழங்கள் இதெல்லாம் செதறி இருக்குமா.
அந்த பழங்கள்லேருந்து, அந்த விதையிலேருந்து முளைச்சிருக்கிற பழங்கள், அதை எப்ப சாப்பிட்டாலும் ஒரு மாசத்துக்கு சாப்பிட வேண்டிய தேவையே இருக்காதான், சோர்வு வரவே வராதான். அதை போல பழங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு நம்ம ராஜா சுக்ரீவனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு எல்லாரும் புறப்படுறா. தேது சர்வே ஹரிவராக பிருத்திவ்யாம் சர்வவானரான் சஞ்சோதயித்வா த்வரிதம் யூதானாம் ஜக்முர் அக்ரதா தேது தேன முகூர்த்தேன கபய சீக்கிரச்சாரிணா கிஷ்கிந்தாம் துவரையா பிராப்தாக சுக்ரீவோ யத்திர வானரஹ. எங்கு சுக்ரீவன் இருந்தானோ அங்க இந்த குரங்குகள்லாம் வந்து சேர்ந்தார்கள். கையெல்லாம் பழம் எடுத்துட்டு இருக்கா. எத்தனை கோடி இருக்கலாம், ஒரு கணக்கு சொல்லப்பட்டுள்ளது. 32 கோடி குரங்குகள் வந்து சேர்ந்தார்கள் என்று ஒரு இடத்துல இருக்கு. 52 கோடி குரங்குகள் அயோத்தி பட்டணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறச்சே இருந்தார்கள் என்று ஒரு இடத்துல கணக்கு இருக்கு. 52 கோடி குரங்குகள் திருப்புல்லாணி ராமேஸ்வர கடையிலே அணிவகுத்தார்கள் என்று ஒரு இடத்துல இருந்திருக்கு. அப்போ ஓரளவுக்கு பார்த்தா கோடிக்கணக்கான குரங்குகள், அதுல ஒத்தருக்கு ஒரு பலம், ஒரு வீரம், பராக்கிரமம். இவர்கள் அனைவரும் சுக்ரீவனிடத்துல வர தே கிரஹீத்வா ஔஷதி சர்வாக பலமூலஞ்ச வானராக தம் பிரதிகிராக யாமாசுகு வச்சனம் சேதம் அப்ருவன். கையில இருக்கிற உபகாரத்தை கொண்டு வந்து, அதாவது பெருமாளை செய்ய போறோம், ராஜாவை பார்க்க போறோம், நோயாளியை பார்க்க போறோம், குழந்தைகளை பார்க்க போறோம்னா கையில ஏதானும் வாங்கிட்டு போறது வழக்கம். அதை போல இந்த குரங்குகள்லாம் ஹிமாச்சலத்துக்கு போய் அந்த சிறப்பு பெற்ற கனிவகனைகளை சேமித்து கொண்டு சுக்ரீவனிடத்தில் சமர்ப்பித்தார்கள். சர்வே பரிசிருதா சைலாக சரிதச்ச வனானிச்ச பிருத்திவ்யாம் வானரா சர்வே சாசனாத் உபயாந்திதே. இந்த பூமி பரப்படங்களும், அது எந்த தீபமாக இருந்தாலும் சரி, வடதேசமோ தென்தேசமோ கிழக்கோ மேற்கோ எங்கிருந்தவர்களும் அனைவரும் கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தார்கள். அத்தனை பேருக்கு ஒரு இடத்துல இடம் போருமானா அங்க இருக்கிற மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா போரும்னு தான் தோன்றது. அதோட அல்ல, பலரும் வந்து கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு இடத்துல தான் கூடியிருப்பான்னு சொல்ல முடியாது. அந்த இடம் முழுக்கவே கூட அவர்கள் நிறைந்திருக்கலாம். மேலும் இன்னொன்னு, நாமானா தரையில இருக்கணும். ஆனா குரங்குகளுக்கு பாருங்க, ஒரு மரத்துக்குள்ள ஒரே மரத்துல 15 குரங்கு உட்காந்துருக்கலாம் இல்லையா? ஒரு மரம் எத்தனை கிளை இருக்கோ கிளை முழுக்க உட்காரலாமே. நம்மாட்ட மொத்த பேருக்கு சேர் போடணுன்ற தேவையில்லையே. அதனால அவர்களால் என்ன நிறைய பேரே இருந்திருக்க முடியும். ஏவம் ஸ்ருத்வா ததோ ஹிருஷ்டா சுக்ரீவ பிளவகாதிபா பிரதிஜக்ராஹ பிரீதா தேஷாம் சர்வம் உபாயனம். அவர்கள் என்னெல்லாம் கொண்டு வந்தார்களோ அது ஆசையோட சுக்ரீவன் பெற்றுக்கொண்டான். சரி, அனைவருமாக முக்கியமான தலைவர்களை அழைத்து கொண்டு போய் ராமனை சந்திப்போம், சமாதானம் சொல்லுவோம்னு புறப்படுகிறான். நாமும் மதுராந்தக ராமனைத்தான் இப்ப சேவிக்க புறப்படுறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷத்திய 2014 ஆண்டு